ஹாய். சாரி, நான் அந்த ஆடியோ வந்து உங்கள்கிட்ட காட்டணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த நியூஸு. அந்த ஆடியோவையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து லைவை கட் பண்ணிட்டு போனேன். சாரி. பாதி பேருக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. ஏன் சோகமாக இருக்கீங்க? சோகமாலாம் இல்லை பிரதர், சும்மா ஹிட் பெயின், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கோடியம்மாள் ஹாய் அக்கா. ஹாய் ஹாய். மோகன் அஃபிஷியல் ஹாய். ஹாய் ஹரிணி. லைவ் ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வந்து இந்த ரிதன்யா பொண்ணோட பற்றி, இது ரிதன்யாவோட என்ன ஆடியோன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? நான் காட்டுறேன், கேளுங்க. மன்னிச்சிருங்கம்மா, அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பத்தி கண்ட கடவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. அவங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவங்க அப்பா அம்மா கவின இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவன் கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்களும் உண்மையாவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு. டெய்லியும் அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைங்களா? சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. அந்த பொண்ணு சொன்ன ஆடியோவில் சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. கடைசியாக சொன்ன வார்த்தை, இந்த தடவை என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அவள் மனசை விட்டு, அவள் கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்காங்க. என்ன சொல், வாய்ஸை கேட்க பேச்சு வர மாட்டேங்குதுங்க. நம்ம வந்து இதை பேசுறதுனால வந்து எதுவுமே சரியாக போகிறது கிடையாது. என்ன சொல்கிறதுனா, நம்ம அவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு கனவோட தான் கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஞ்சம் வந்து கேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி சில விஷயங்களை கேட்டிருந்தா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேங்க, இதே என் ஊரில் நடந்துருந்துச்சுன்னா அவனே அவன் உயிரோடு இருக்க மாட்டான், அவன் குடும்பத்தையே போடி போட்டுருப்பானுங்க. சத்தியமாக அது நடந்திருக்குங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும். வர்ற கேஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டு எத்தனையோ எங்கள் ஊரில் வந்து தங்கச்சிங்களோட வாழ்க்கை வீணாக போய் தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடந்து இந்த மாதிரிலாம் கொண்டு போய் அவங்களே வெட்டிட்டு போயிடுவாங்க உள்ள. தன் குடும்பத்துக்காக பாசத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஊரில் அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன். எவ்வளோ இடத்துல நடந்திருக்கு. பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தயவு பண்ணி மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு இந்த பிள்ளை வந்து பேசுனதை கேட்கும்போது ஏதோ இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல,
அந்த மாதிரி இருக்குதுங்க. நிறைய சொல்லுவாங்க. அதை நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எதுவுமே இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு போகிறா அப்படின்னா அவளை குத்தி காமிச்சு அவளை வந்து கஷ்டப்படுத்தி நீ என்னத்தை கொண்டு வந்திருக்கடி, அதை போய் உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்குறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நடக்குது. அது வந்துட்டு அதை வந்து நம்ம நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல. ஆனால் அந்த பிள்ளைக்கு இம்புட்டு செஞ்சும் மனசு நிம்மதியாக போய் இல்லாமல் லாஸ்ட்டில் உயிரை விட்டுட்டான். அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைங்க. நான் உண்மையே சொல்கிறேங்க. இந்த நிறைய பொண்ணுங்க வந்து இருக்கீங்க இல்லையா, முதல்ல நம்மக்கிட்ட வந்து தைரியம் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வரலாம். ஏன்னா நானும் உங்களை மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி என்ன உண்மையாக சொல்லட்டுமா, இப்போ வரைக்குமே என்னையெல்லாம் கேவலப்படுத்துகிறானுங்க. இவ்வளோ டீசெண்டாக நாங்கள் வந்து வீடியோ போட்டாலுமே ஒரு நார்மலாக மனுஷனோட இயல்பு என்ன தெரியுமா, ஒரு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்துருச்சு அப்படின்னா சீனு நான் வந்து வேணும்னே கிரியேட் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் போட்டு அதில் கண்டென்ட்லேயே போடுவேன். இந்த மாதிரிலாம் பேசினா, இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டால் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத நான் கண்டென்ட்லேயே போட்டிருப்பேன். நான் ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காத உலகங்க இது. உண்மையிலுமே நான் வந்து ஒரு விஷயத்தையும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கற்றுக்கிட்டே இருக்கேன். நிறைய அடிப்பட்டு உதப்பட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தைரியம் மட்டும்தான். வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு பண்ணி சொல்கிறேன். பொண்ணுங்க நம்ம வந்துட்டு கட்ஸோடு இருக்கணுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். சும்மா தொட்ட 90க்கு அந்த பிள்ளை அவ்வளோ ஒரு டேலண்டான பொண்ணு. எல்லாத்தையும் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. இவளை என்ன சொல்றதுன்னா, புரியுது அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. இவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணு கடைசியில் இந்த முடிவை எடுத்திருக்கானா, அவளை எந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். உண்மையை சொல்லப்போனால் நம்ம முதல்ல வந்த லைவ்ல நான் சொல்லியிருந்தேன், அவன் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டீசெண்டான ஃபேமிலியாமா, வெல் செட்டில்டு ஃபேமிலியாமா. அவன் வந்து இருக்கிற இடமே தெரியாதாமா, அதாவது பொட்டையாக வளர்த்து வச்சிருக்காங்க அவனை. இதுதான் உண்மை. அந்த மாதிரி வேர்டெல்லாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாது. அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அக்காவா, ஒரு தூரத்தில் இருக்க ஒரு அக்காவா இருந்து தான் நான் பேசுகிறேன் நான். ஏன்னா அவள் என்னை விட சின்ன பொண்ணு தான். அவன் வந்து ஒரு ஆம்பளையே கிடையாதுங்க. உண்மையாக சொல்கிறேன், ஆம்பளையே கிடையாது. ஆம்பளையாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நீ வந்து உன்னோட ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம்டா. உன் பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது டார்ச்சர் கொடுத்துருக்கலாம்ல. ஒரேடியாவை அப்படி டார்ச்சர் கொடுப்ப. மொதல் 78 நாள் சம்திங், எனக்கு அந்த எத்தனை நாள் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து 5 வரலும் ஒரே மாதிரி இருக்காதுலாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க பிரதர். அதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மனுஷ பிறவிங்கிறது ஒன்று இருக்கணும்? நீ எங்கே வேணாலும் சுற்றிட்டு எப்படி வேணாலும் தெரியலாமே. ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா பொத்தி வளர்த்து சோறு ஊட்டி பால் ஊட்டி எல்லாத்தையும் கொடுத்து அழகாக வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அவன் வந்துட்டு அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவன் பிள்ளை யூஸ் பண்ணி, ஏங்க பாத்ரூம் போகிறதுக்கு விட மாட்டானாங்க மனுஷன், போய் பக்கத்துலேயே நின்றுக்குவானா. ஒரு சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு கூச்சம் இருக்காதா? நான் இவ்வளோ பப்ளிக்காலாம் இந்த இதுலேயும் வந்து பேசுனது இல்லைங்க. நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ஆடியோ நான் கேட்டிருக்கேன். அவங்க அம்மா அப்பா கதறல். ஒரு சைடு என்னன்னா, அப்பா அம்மா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்களாங்கிற ஒரு திங்கிங். ஏன்னா அந்த கண்ட்ராவியெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாதா. இன்னொன்று, எவ்வளோ ஆதங்கத்தில் அவங்க இருந்திருப்பாங்க சொல்லுங்கள். ஏதோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து பண வசதி உள்ளவங்க இருந்ததுனால இன்னைக்கு வந்து போராடுறாங்க. ஆனால் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம் எல்லாத்துக்குமே இருக்கு சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு தான் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ ஃபேமிலி இருக்கும். உண்மையில சொல்கிறேன், எதுவுமே இல்லாமல் கட்டி கொடுத்து நடக்கிற பிரச்சனையை தாங்க பார்த்துருக்கோம். இத்தனையும் கட்டி கொடுத்து அந்த பிள்ளை உயிரை விட்டுட்டு உட்காந்துருக்கா. அவ்வளோ ஒரு தைரியமான பிள்ளை. அதையும் மீறி இன்னைக்கு உயிரை விடுற அளவுக்கு வந்திருக்கானா, அவள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா, எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருப்பான். அவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பன்னு சாப்பிட்ற மாதிரியே இருப்பான். பன்னும் பாலும் சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியும். ஆனால் செம்ம செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்கான் அந்த பொண்ணுக்கு. அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கான். அதே என்ன எங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க, மூடி மறைச்சிருவாங்கன்னு. என்ன சொல்றதுன்னா, எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாமல் இந்த வசதி இல்லாமலாம் என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. வெளியில் வர்றதில்லை. ஏன்னா எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட பண வசதி இல்லாதனால வந்து அப்படியே விட்டுருவாங்க, மூடி மறைச்சிருவாங்க. அவ்வளோதான் பிள்ளை வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு வந்து தன்னோட பிள்ளைக்காக இந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்த, நான் உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்துல தான், உங்கள் பொண்ணு மாதிரி நானும் ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த பொண்ணு பேசுனதை கொஞ்சம் லிசன் பண்ணியிருக்கலாம். பஞ்சாங்கம், அந்த பிள்ளை வந்து அவள் சொன்ன விஷயத்தை வச்சு புரியுது என்னன்னா, நான் வந்து எவ்வளோ தடவை சொல்லியிருந்தோம், நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம், இதுதான் பண்ணியிருப்பீங்க, கோயிலுக்கு போனால் சரியாயிடும், பஞ்சாங்கம் பார்த்தா சரியாயிடும், ஜாதகம் பார்த்தா சரியாயிடும், இந்த மண்ணெல்லாம் மூட்டை கட்டுங்க முதல்ல. இது எல்லாம் ஒரு வகையில் உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல, உங்கள் நம்பிக்கையை நாங்கள் வீணடிக்கல.
ஆனா அந்த மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிள்ளை ஆதங்கத்துல கொட்டுறால, பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை கொட்டுறால, அது என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம்ல. ஏன்னா இது முடிஞ்சு போச்சுங்க. இனி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரியாக போறது கிடையாது. பட் இனிமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு இந்த விஷயம் போய் கேட்காதா? 10 பேர் வந்து இதை லிசன் பண்ண மாட்டீங்களா? 10 பேர் கேட்க மாட்டாங்களா? நான் மறுபடியும் நான் சொல்லிட்டே இருக்கேன். என் ஊரா இருந்துச்சு அப்படின்னா உன்னை வெட்டி பொலி போட்டுருவானுங்க. உன் குடும்பமே இருக்காம சரிச்சிருவானுங்க. காணா பணமாக்கி விட்டுருவானுங்க. ஏதோ இந்த செயல் வந்து ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணாங்க. உண்மையிலே பெரிய மனசு தான் அவங்களுக்கு. எனிவே ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நியாயம் கிடைக்கணும். உண்மை அதை நினைக்க 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 அப்படியே அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா, தைரியங்கிறது ஒன்று வேணுங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் உண்மையே சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கடந்து வரலாம். நாளைக்கு நிச்சயம் கிடையாது. நம்ம நினச்சிருப்போம் ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பானா அது எல்லாருக்குமே நடக்கிறது இல்லைல்ல, மாறி நடக்குது. நான் வந்து சொல்லிட்டேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான், நம்ம எப்படி மேலே வர போகிறோம், நம்மளை யார் பார்க்க போகிறோம், நம்ம யார் கூட இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுருச்சு. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? கட்ஸோட சொல்வேன், என்னோட தைரியம் தாங்க. என்ன ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்துக்கும் பயந்த பொண்ணு. அவங்க இப்படி பேசுவாங்களோ, இவங்க இப்படி பேசுவாங்களோ, இவன் அதை சொல்லிடுவானா, அவ இதை சொல்லுவாங்க, எதை கண்டாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எங்கிட்ட திரும்பினாலும் பயம், இதை பார்த்தா தப்பு, அதை பார்த்தா தப்பு. ஒன்றுனா 9ன்னு பேசுகிற உலகம். பொம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 9 தான் பேசும். உன்னை வந்து பல மடங்காக வந்து பெருசுப்படுத்தி தான் பேசும் இந்த உலகம். என்ன வேணாலும் பேசிட்டு போன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்காக வாழாதீங்க. பெற்றவங்களையும் உங்களுக்கும் சொல்கிறேன். ஊர் உலகம் என்ன நினைக்கும், சொந்தக்காரன் என்ன நினைப்பான், அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஊர் உலகத்தை நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைய வந்துட்டு தாரவாத்து கொடுக்காதீங்க அவன்கிட்ட. தயவு பண்ணி இந்த தப்பை பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி 27 வயசாமா அந்த அம்மா கதற கதை தாங்க முடியலைங்க. அந்த ஆடியோ இருக்கு அவங்கள்ட்ட, அந்த அம்மா பேசுனது. இதை வந்துட்டு இதை ஒரு விஷயமா கொண்டு போகாதீங்க. நீ வந்துட்டு ஃபேம் ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோக்கு வர, பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் பேசுவீங்க. இதெல்லாம் வந்து வரும். இது ஆடியோ தானே. அதுல அவங்க அம்மா பேசியிருப்பாங்களா? அவங்க அம்மா அப்பா பேசியிருப்பாங்களா? அதை மட்டும் எடுங்க. என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு என்ன வேணாலும் நடக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போய் இருக்க முடியாது. இங்கே இருந்த மாதிரியே சுதந்திரமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் எந்த ஃபேமிலிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போனாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா நம்மளை மீறி எதுவும் அங்கே நடக்க போகிறது கிடையாது. வெட்டிடுவாங்களா, குத்திடுவாங்களா, என்ன பண்ணிடுவாங்க, எதுக்கு ஃபோன் இருக்குது, எதையா உன்னை வாய்ஸ் இந்த மெசேஜ் இந்த பிள்ளை போட்டுச்சுல, இது மாதிரி வந்துட்டு மெனக்கிட்டு உட்காந்து எல்லா வாய்ஸையும் போட வேண்டியதானே, சாகிறதுக்கு முன்னாடி போடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கோ இல்லை பொம்பளைங்களுக்கோ தெரியப்படுத்துங்க. நீங்கள் அதை உங்களால் முடிஞ்சால் மேனேஜ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டில் சாவு தான் ஒரு முடிவா? அவ்வளோ அழகுங்க அந்த பிள்ளை, அவ்வளோ அழகாக இருக்கா. அவள் பேசுகிற பேச்சு, அந்த ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு வீடியோவில் வந்து பேசியிருப்பா. அவள் வாய்ஸை கேட்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கு. அம்பிட்டு அழகாக பேசுது அந்த பிள்ளை. எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. யாராக இருந்தால் தான் என்ன சொல்கிறது, பணக்காரங்களாக இருந்தானே ஏழையாக இருந்தானே உசுறு தானேங்க. இப்போ போச்சா, ஒன்றுத்துக்கெல்லாம் போச்சா? இன்னைக்கு போராடுறாங்க குடும்பமே உட்காந்து, புள்ள போச்சேன்னு சொல்லிட்டு. மறுபடியும் சொல்கிறேங்க, அந்த நான் பெத்தாங்கல்ல, அப்பனும் அத்தாலும் பெத்தாங்கல்ல, அவங்கெல்லாம் உசுரோடு இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. பார்க்குறதுக்கு பக்க டீசன்ட் ஃபேமிலி, எஜுகேட்டட் ஃபேமிலி மாதிரி இருக்கானுங்க. நீ எல்லாம் படித்து என்னத்தை, ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது. நான் சில வார்த்தைகள்லாம் என் வாயிலேருந்து வருது. நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கலாம், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பேசின மாதிரி ஆகி போயிடும். அது நல்லா இருக்காது. அவ்வளோ ஆத்திரம் வருது. நான் தான் முதலே சொன்னேன், அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியாக இருந்து எனக்கு ஒரு வேளை இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், அவளோட நாலேஜ் எல்லாமே அவனுக்கு எதாவது வச்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கணுங்கிறேன். எப்படியும் அவனை வந்து ஜாமீனில் வெளில வர வைக்கிறதுக்காக பல போராட்டங்கள்லாம் நடக்குதாமா. அதெல்லாம் நடக்கவே கூடாது. அந்த பிள்ளை எப்படி செஞ்சா அவனை அந்த மாதிரியே செத்து போயிடணும். அப்படி நடந்தாதான் இன்னொருத்தவங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் இது வந்து முடிய போகிறது, இதுக்கு முற்றுப்புள்ளி நம்மளால வைக்கவே முடியாதுங்க. அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பொண்ணு அழிகிறதுக்கும் அந்த குடும்பம் தான் காரணம்.
என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை செய்யணும். சும்மா எடுத்தங்கவத்த நான் ஊனா தூக்கு மாட்டிட்டு சாவறது, ஏன்னா நீ எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணது இல்லையான்னு கேட்காதீங்க. நான் வந்துட்டு ஒரு வேற லெவல்ல திங்க் பண்ணுவேன். நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப முட்டாள்தனமாலாம் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்னைக்கு இவ்வளோ மீடியாவில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன். 9 லட்சம் பேர் இருக்கீங்க, அதில் ஒரு 200-300 பேருக்காவது இந்த விஷயம் போகும். இவ்வளோ தைரியமாக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கட்ஸோடு இருக்கட்டுங்க. பொண்ணுங்க வந்து தைரியத்தோடு இருக்கணும். எல்லாத்தையும் எதாவது நான் சொல்கிறேன்னா, பிரசவ வலியை விடவா மற்ற வலி சொல்லுங்கள் பார்க்கலாம். அதையே அசால்ட்டாக கடந்து வந்துடுறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கணும். என்னடா மயிறு நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கணும். அந்த பிள்ளைக்கு நல்லா டிரைவிங் வேறு தெரியுமாமா. இப்போ தான் நான் கிளாஸே இப்போ ஏற்கனவே கற்று வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒரு ஒன்றத்துக்கு ஆகலை. இனிமேல் தான் ஒழுங்காக கிளாஸ் போயிட்டு கற்றுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இனிவேங்க நான் ஏதோ இருக்கா வயசு பக்கா எவிடன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணு பேசினதுக்கு அவ வந்துட்டு என்ன சொல்றது தெளிவா சொல்லியிருக்கா. நான் என்னோட சாவுக்கு வந்து கவினோட அம்மா அப்பா கவின் 3 பேர் தான் காரணம். அவங்க பக்காவா, அதாவது இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணதே வந்துட்டு இந்த பரதேசி நாய் வந்துட்டு கல்யாணம் பண்ணதே எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கானா, காசுப்பட்டு தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதான் உண்மை, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த குடும்பத்தை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தானே இருக்குது, ஆண்டவன் அள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சுட்டு வாழ வேண்டியதானே. எதுக்கு ஒரு பிள்ளையோட உயிரில போய் விளையாடிட்டீங்க? நினைவனாலும் இருக்கட்டுங்க. நம்ம அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அவசர முடிவு எடுத்துட்டா. பட் ஆனால் அவளோட முடிவு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுனால அவளால் தாங்க முடியாமல் ஃபிசிக்கலி வந்து அவளால் முடியாதனால தான். ஏன்னா என்ன சொல்கிறது, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பெற்றவங்கள்ட்டையோ இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு முதலில் நாம் செய்யும் தவறு ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும். அம்மா யார் மணி பேசாமல் போகிறீங்களா? நாங்கள் எதையாவது பேசுகிற போகிறோம். நான் என்னவா யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா? ரிதன்யான்னு சொல்லிட்டு இப்போ அவினாஷில் ஒரு பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணால, இந்த வரதட்சணை குடும்பம்னால, அந்த பொண்ணை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 3 டேஸாகவே இந்த பாஸ்ட் 3 டேஸாகவே வந்து அந்த பொண்ணோட நியூஸ் தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணுங்க. என்னத்த சொல்கிறதுனே தெரில. அந்த பொண்ணோட ஆடியோ இப்போ போட்டு காட்டினேங்க. இதில் கேக்கு நிறைய ஆடியோ போட்டிருக்கா. பொண்ணை விட பணம் பார்க்காமையா மாப்பிள்ளை தேடுறாங்க, மனசை விட காசு. பிரதர் கம்முனு இருங்க பிரதர். என்ன பிரதர் மனசு மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு நிறைய வருது, நான் ஏதாவது அவசரப்பட்டு சொல்லிட போகிறேன். வரதட்சணை தான் கமல். அதுதான் கரெக்ட். கமெண்ட் பண்றதுல எத்தனை பேருக்கு வந்துட்டு காசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணை வச்சு சம்பாதிக்கலாம்னு ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஒரு சில பேர் இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வரும். எனிவே நான் இதில் வந்து நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, வாட் எவர் பொண்ணு வீட்டு சைடு பிரச்சனையாக இருக்கலாம், அந்த ராஸ்கல் வீட்டு சைடில் கூட ஏதாவது, அதெல்லாம் அரமெண்ட்டில் அதெல்லாம் மனுஷ பிறவி கிடையாது, இதில் பற்றி பேசவே கூடாது. சொல்லப்போனால் இந்த பொண்ணு வீட்டு சைடில் வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு நல்ல குடும்பம், அதாவது என்ன சொல்கிறதுனா மெயின் திங் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்ம பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் தப்பு கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு ஹியூமன் நேச்சர் தானே, இது எல்லாமே வழக்கமாக நடந்துட்டு இருக்க விஷயம் தான். நம்ம அதை போய் மாற்றலாம் முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன் வசதியான வீட்டில எல்லாம் எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க, ஏன் கஷ்டப்படுற இடத்துலையும் நல்ல பசங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. முதல்ல வந்துட்டு பையனோட குணத்தையும் கொஞ்சம் பாருங்க. பையன் வந்து நல்ல பையனா, அவன் வச்சு சம்பாதிக்கணும். இந்த நாய் வந்துட்டு வீட்டிலேயே திண்டு தூங்கி இருக்குது போல இருக்கு. அதனால தான் அந்த அம்மா வீட்டை வந்து இந்த பொண்ணு வீட்டை வந்து எதிர்பார்த்துருக்கு. 100 கோடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துச்சாமா. அந்த 100 கோடிங்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் ஆனால் வந்து எதிர்பார்த்துருக்கான். இனிவேங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப தைரியமாக இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் படத்தில் பார்த்துருக்கேங்க. இப்போ தான் வந்துட்டு நேரில் வந்து இவ்வளோ வந்து அந்த பொண்ணோட ஆதாரத்தை கேட்கும்போது தான் தெரியுது உண்மையில அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கட்டி கொடுத்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க. சும்மா மேலோட்டமாக வந்துட்டு ஆள் பார்க்கறதுக்கு நல்லா பாலிசாக இருக்காங்களா, பணம் காசு வச்சுருக்காங்களா, பையன் 4 இடத்துல, ஏன்னா வெளியிலே வராதனால விசாரிக்காமல் ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சு கட்டி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.
தீர விசாரிச்சு பிள்ளைங்களை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அடிக்கடி போயிட்டு வர்றது. மாமியார் வீடு தானே, இப்போ இது சம்மந்தி வீடு தானே, போனால் போயிட்டு போகுது, அங்கே என்ன தினமும் போய் தின்னுட்டா இருக்க போகிறோம், நம்ம பிள்ளைய பார்க்க தானே போகிறோம் இல்லையா? பிள்ளைய வெளியில் வர சொல்லியாவது பாருங்க, கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் டைமில் எல்லா வீட்லேயுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கே சில காலங்கள் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் பெற்றவங்க வீட்டில் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா லவ் மேரேஜே இங்கே வந்து புட்டுக்கிட்டு போயிடுது. லவ் மேரேஜே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. இது வந்து பார்த்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கல்யாணம் போட்டு நல்ல பிரம்மாண்டமாக எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி புள்ள மேலேயும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க. எனிவே கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த இதுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணுங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு சில பேராவது இந்த மாதிரி பணம் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வரும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தைரியம், நம்மளால முடியும், நம்மளை ஒரு விஷயத்த சமாளிக்க முடியும், நம்மளால அதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், உயிர் நம்ம உடம்புல தான் இருக்குது, நம்ம உடம்புல தான் உயிர் இருக்கு. அந்த உயிரை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது. மனசில் தைரியம் மட்டும் இருந்தால் போதும், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை பாருங்கள். எடுத்தவங்க ஒருத்தனும் முடிவு பண்ணாதீங்க. உயிர் போச்சு அவ்வளோதான். எவ்வளோ ஆசை கனவு இருந்திருக்கும், எல்லாத்தையும் ஏதோ ஒரு தரதலை நாய்க்காக விட்டுட்டு உட்காந்துருக்கணுமா சொல்லுங்கள்? ஸோ தயவு பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பொண்ணுங்க. கட்டி கொடுக்குறவங்களும் கவனமாக இருங்க. அதே மாதிரி கட்டிட்டு போகிற இடத்துல தான் பிள்ளைய எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அடுத்த பிள்ளையும் பாருங்கள். வீட்டுக்கு வந்த பிள்ளையும் உங்கள் மக மாதிரி தான். கொஞ்சம் பாருங்கள். காசுன்னு போய் வீட்டிலேருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்கலாம் சொல்லி அனுப்பாதீங்க. அதே மாதிரி சில வீட்டிலலாம் சில தவறுகள் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குறது. என்ன ஈரவங்க வாக்குறுதி அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ போடுறேன், ஒரு 200 பவுன் போடுறேன்னு சொல்லிடுறது. நான் 100 பவுன் போட்டேன், இந்த 100 பவுன் வந்து இவ்வளோ நாளாக போடுறேன் அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த 100 பவுன்லேயே தான் அவங்க நினப்பு இருக்கும். எப்போ அந்த 100 பவுன் வரும், எப்போ நமக்கு அனுப்பி போடுவாங்க, எப்போ நம்ம கையிலுக்கு வரும், இந்த மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் என்ன பண்ணுவாங்க, பொண்ணை பிடிச்சிட்டு வச்சு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்குறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காம இவ்வளோ தான் என்னால் முடியும், மேக்ஸிமம் வந்துட்டு, அதாவது முடியுங்கிறத என்ன சொல்லணும்னா, வரதட்சணை போட்டு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அது வந்து அவங்களோட விருப்பம். அதை வந்து நம்ம வாய் விட்டு கேட்கக்கூடாது, அவங்க கொடுக்கக்கூடாது, வேறு விஷயம். தான் பிள்ளைய வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களோட விருப்பம். அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஃபேமிலியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பொண்ணுங்களாம் ரொம்ப தைரியமாக இருந்து தைரியத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. நமக்கு தைரியம் தாங்க நம்மளோட பெரிய பலமே. அதுதாங்க நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும். நான் அவ்வளோ அழகான பிள்ளைங்க. அந்த பிள்ளை உண்மையிலுமே சொல்ல, அவள் கேரக்டர் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் அந்த வீடியோக்கே வந்திருக்கேன். நான் எல்லாத்துக்கும்லாம் அந்த மாதிரிலாம் அந்த வீடியோ கொடுக்க மாட்டேன். அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு, நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்த உண்மையிலுமே ரிதன்யா வந்து அவ்வளோ அழகாக அந்த பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. நல்ல ஒரு ஒழுக்கமான பொண்ணு, கரெக்டான பொண்ணு, நேர்மையான பொண்ணாக இருந்திருக்கா. அவளோட வார்த்தையிலே அந்த பேச்சு, அந்த ஆடியோ கேட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த பிள்ளை உயிர் போச்சு, சரிங்களா? ஸோ அழகு பிள்ளைய வளர்த்து இப்படி எதுவும் தாராவத்தை கொடுத்துட்டீங்க. ஸோ இனிமே பேரண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. ஏன்னா அதை பற்றி நிறைய பேசணுங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்தேன், எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு, மைண்டில் வரமாட்டேங்குது. எனிவே கேர்ஃபுல்லாக இருங்க, பெற்றவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓடாமல் அறுத்து கூறு போட்டிருப்பாங்க, பண்ணுவாங்கங்க. விசாரிக்காமலாம் பொண்ணு கொடுக்கல, பொண்ணுக்கு வந்து விசாரிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா ஆணித்தனமாக விசாரிக்காமல் விட்டுட்டாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை இறந்ததுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்திருக்கான் பாருங்க. அவன் என்னமோ பங்காளி வீட்டுக்கு விருந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி வரேன். அவன் மாமியார் எதுவுமே நடக்காத மாதிரி, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி அம்மாஞ்சி மாதிரி இருப்பாங்கல்ல, பண்ணு திங்கிறவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி தான். ரெண்டையும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறதுனா, பெத்தது எப்படி இருக்குமா, சரியா பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தானே பிள்ளைன்னு சொல்லுவாங்களா. அங்கே ஒழுக்கமாக இருந்தால் தானே பிள்ளை ஒழுங்காக இருக்கும். அதுவே ஒரு சொல்லக்கூடாது, ஏன்னா வயசில் வேறு அந்த அம்மா மூத்தம்மா வேறு. இனிதேங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்னமோ பேச வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கோம்.